பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: புதிதாக்குவதற்கே புயலை அனுமதிக்கிறார். ஆதார வசனம் நாகும் 1 அதிகாரம் 3 கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. இயேசுவையே வழியாக கொண்டவர்களே, சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் எவனாவது வழியை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது, நமக்கு முடியாது. ஆனால் கர்த்தர் அதற்குள்ள தான் வழியை வைத்திருக்கிறார் நமக்கு. பிரசங்கி 12 அதிகாரம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது: ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். துன்மார்க்கன் பண பலத்தால், ஆட்கள் பலத்தால், அதிகார பலத்தால் தன்னால் யாவையும் செய்ய முடியும் என்றும் இதை மறைக்கவும் இந்த வல்லமையை பயன்படுத்த முடியும் என்று செய்கிறான். கர்த்தர் விட்டு விடுகிறார், தடுப்பது இல்லை. பின் அவன் கடவுள் இதை காணார் என்று நெஞ்சை நிமிர்த்தி நடக்கும்போது அவனுக்கு அதுதான் கடைசி நடை. உயிரை வாங்க மாட்டார். தான் நீதியுள்ள நியாயாதிபதி நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அவனும் காண வேண்டும், அவனை நம்பி இருக்கிறவர்களும் காண வேண்டும், அவனை சார்ந்திருக்கிறவர்களும் காண வேண்டும், அவனுக்கு துணை போனவர்களும் காண வேண்டும்படி செய்வார். எப்படி செய்வார்? சுழல் காற்று பெருங்காற்று இதன் நடுவில் தான் அவருடைய வழியும் திட்டமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போக அனுமதிப்பார். துன்மார்க்கன், இந்த தேவ மக்களுக்கு எதிராக செயல்படுகிறவன், தன் உயிரை ஜீவனை தக்க வைத்துக் கொள்வதே பெரும்பாடாகிவிடும். அவன் ஜீவனை எடுக்காமல் இவற்றையெல்லாம் பார்க்க வைக்கிறார். எதற்கு? ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவனது பிள்ளைகளை தொட்டால் அவருடைய கண்மணியை தொடுவது போலாகும். அவரது பார்வைக்கு மறைவானது ஏதுமில்லை. அவரால் கூடும், எல்லாம் கூடும். அவர் செய்வதை தடுப்பவன் பூமியில் ஒருவனும் இல்லை என்பதை காட்டுவதற்காக. எகிப்தில் பார்வோனுக்கும் எகிப்திய மக்களுக்கும் 10 வாதைகள் இந்த சுழல்காற்று பெருங்காற்று போல வந்து மோதிற்று. 10வது வாதை மனிதர்களிலும் மிருகங்களின் தலைப்பிள்ளைகளையும் தலையேற்றையும் சங்கரித்தார். பின் தான் பார்வோன் இஸ்ரவேல் மக்களை புறப்பட்டு போய்விடும்படி சொன்னார். ஆம், அதற்குள் தான் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மீட்பின் வழியை வகுத்திருந்தார். மோசே தன்னால் தான் தம் மக்களுக்கு ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு என்று நினைத்து பிரச்சனை பண்ணின ஒரு எகிப்தினை வெட்டி போட்டார். மறுநாள் அது சுழல்காற்று பெருங்காற்று அடித்தது போல வெளியே தெரிய வந்தது. காற்றில் அடிபட்டவன் போல் ஓடி போய்விட்டான் மீதியான் தேசத்திற்கு. ராஜ மேன்மையை இழந்தான் ஒரே நாளில். சுகபோவை வாழ்வை இழந்தான், அந்தஸ்தை இழந்தான். ஒரே நாளில் பெருங்காற்று வந்து அடித்து கொண்டு போய்விட்டது போல உணர்ந்தான். ஆனால் அதற்குள் தான் அவனை குறித்த தேவ திட்டம் இருக்கிறது என்பதை மோசே அறியான். இந்த மக்களுக்காகத்தான் நான் இறங்கி கிரியை செய்தேன், இவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னை தலைவனாக வைத்தது யார் என்று கேட்டுவிட்டார்களே என்று வெதும்பினான். அதே எகிப்திற்குள் தேவன் இவனை தலைவனாக, மீட்பனாக, இரட்சனாக கொண்டு சென்றாரே. சுழல் காற்று எல்லாவற்றையும் ஒரே நாளில் வாரிக்கொண்டது போல் இருந்தவனுக்கு எல்லா அந்தஸ்தை காட்டிலும் அற்புதம் செய்யும் கோலாக அவனது கோலை மாற்றி கொடுத்து அந்த கோலுடன் தேவ பலத்தோடு போய் அத்தனை லட்சம் மக்களுக்கு முன்பாக நின்று பேசி வாதைகளால் வித்தியாசத்தை காட்டி ஒரே இரவிலே அத்தனை பேரையும் மீட்டு கொண்டு வெளியே வந்தானே. அந்த சுழல் காற்றுக்குள் தான் வழி இருந்தது. அப்படி எத்தனையோ நஷ்டங்கள், இழப்புகள், தேவையில்லாத கெட்ட பெயர், நல்லது என்று தான் பேசியிருப்பீர்கள், செய்திருப்பீர்கள். அது இப்படி பொல்லாங்காக புயல் போல வந்து தாக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லை என்று இழந்து தவித்து கொண்டிருக்கும் அன்பர்களே, அதே சுழல் காற்றில் தான் உங்களுக்குரிய மேன்மையான வழி இருக்கிறது. மோசேக்கு அன்று தெரியவில்லை, நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எத்தனை சாட்சிகள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். நாம் சோர்ந்து போகக்கூடாது. என்ன, கொஞ்ச கால வித்தியாசம், அவ்வளவுதான். இரட்டத்தனையாக பெறுவீர்கள். அது எப்படி? இதை யோபுவிடம் கேட்டால் சொல்லுவான். யோபு 29:4 தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இதை அனுபவித்த தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. சங்கீதம் 25:14. எப்படி வாரிக்கொண்டு போனதோ அப்படியே கொண்டு வந்து உங்கள் எல்லையில் வைப்பார். அதுதானே நடந்தது யோபுவுக்கு. ஏன் இப்படி ஒரே நாளில் வாரிக்கொண்டு போனது என்பது யோபுவுக்கு தெரியாது. எப்படி இரட்டத்தனையாய் எல்லாம் தன்னிடம் வந்தது என்பதும் அவனுக்கு தெரியாது. இதுதாங்க தேவனின் ரகசிய செயல். அவர் யாருக்கு அதை சொல்லுவதில்லை.
எப்படித்தான் இது நடந்தது நமக்கு புரியாது. அது ரகசிய செயல். அது ரகசியம் உங்கள் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. அது சுழல் காற்று பெருங்காற்று அடித்தது போல் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போனாலும் அதற்குள்ளே வழியை வகுத்து அப்படியே கொண்டு வந்து சேர்ப்பார். யார் உங்களிடம் எதை வெடுக்கென்று பறித்து கொண்டு போயிருந்தாலும், காற்றை போல எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு போயிருந்தாலும், ஏசாயா 43:6 சொல்லி இருக்கிறபடி, எழுதி வைத்திருக்கிறபடி, நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுவேன் என்கிறார். உங்களுக்காகத்தான். எவனும் உங்களிடமிருந்து உங்களிடையதை கொண்டு போக முடியாது. அதை திருப்பி வந்து கொண்டு கொடுக்கும் வரை அவனுக்கு தூக்கம் வராது, வர விடமாட்டான். இந்த சுழல் காற்று பெருங்காற்று நாம் யாரை நம்பி இருக்கிறோம் என்பதை நமக்கு காட்டும். இது அடுத்த பகுதி. நாம் யாரை இருக பிடிச்சு கொண்டிருக்கிறோம், எதை பிள்ளராக பிடிச்சு கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவார். ஒரே நாளில் அடித்து கொண்டு போய்விடும். அவர்கள் நிற்க முடியாது. நமக்கு பிள்ளர் இயேசுதான். அதனால தான் நீ யாரை நம்பி இருக்கிற ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா காலத்தில் 3 ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்தான். உசியா ராஜா காலத்தில் அவனுக்கு எல்லா சம்பத்துகளும் உண்டு, வீட்டுக்கெல்லாம் தானாக வருகிறது. உசியா ராஜாவையே நம்பி வாழ்ந்தான். திடீரென்று உசியா ராஜா இறந்து விட்டான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் தேவாலயத்தில் அவன் அமர்ந்திருக்கும் பொழுது தேவாலயம் முழுவதும் வஸ்திர தொங்கலால் நிறைத்து காட்டினார். அப்பா, நீ மனிதனை நம்பியிருந்தாய், மனிதன் போய்விட்டான், என்னை நம்பு, நான் கர்த்தர் என்பது போல காட்டினார். நமக்கு காட்டுவார். நாம் யாரை நம்பி இருக்கிறோம் காட்டுவார். எதை நம்பி இருக்கிறோம் காட்டுவார். அந்தஸ்தையா, பணத்தையா, மனிதனையா காட்டுவார். சுழற்றி கொண்டு போய்விட்டு காட்டுவார். 1 சாமுவேல் 30:8 உங்களுக்கு தெரிந்தது தான், அடிக்கடி சொல்லுவேன். தாவீதுடைய ஆட்களும் வெளியில் போயிருக்கும் பொழுது அமலேக்கியர் வந்து மனைவி, மக்கள், ஆடு, மாடு எல்லாவற்றையும் உருட்டி கொண்டு போய்விட்டார். இப்பொழுது வந்து பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை. தாவீதோடு இருந்த ஆட்களெல்லாம் கல்லை எடுத்துக்கொண்டு இவனால் தான் போய்விட்டது என்று. தாவீது பெலங்கொள்ள மட்டும் அழுதான், பெலன் தீர மட்டும் அழுதான். பின் ஆண்டவரிடம் கேட்டான், நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா, பிடித்து கொள்வேனா? ஆண்டவர் திட்டமாக சொன்னார். அதே சுழல் காற்று பெருங்காற்றுக்குள்ள வழியை வைத்திருக்கிறவர், நீ அதை பின் தொடர், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வாய் என்றார். அதே போல இவன் தொடர்ந்து போகும் பொழுது அங்கு ஒரு ஆளை வைத்திருந்தார், இவருக்கு துப்பு சொல்வதற்காக. சகலத்தையும் ஏற்றுக்கொண்டார். கேட்டீர்களா? அதில் தான் வழி வைத்திருந்தார். அந்த 600 பேருக்கு பாடத்தை கற்பித்தார். இந்த 600 பேர் யாரை நம்பியிருந்தார்கள்? தாவீதை நம்பியிருந்தார்கள். தாவீதை யாரை நம்பியிருந்தான்? கர்த்தரை நம்பியிருந்தான். ஹல்லேலூயா! எல்லாவற்றை திருப்ப கொண்டார். அதில் தான் வைத்திருந்தார் வழியை. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்வில் சுழற்காற்று பெருங்காற்று போல் அடித்து தாறுமாறு ஆக்கியிருந்தால் அழிக்க அல்ல, வழியும் நேர்த்தியும் அதற்குள்ளே தான் இருக்கிறது. பக்காவாக சரி பண்ணி நீங்கள் யாரை நம்பி இருந்தீர்கள் உங்களுக்கு காட்டி, உங்களையே உங்களுக்கு காட்டி, உங்கள் சூழ்நிலைகளை உங்களுக்கு காட்டி, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் தான் உனக்கு எல்லாம் செய்வேன் என்பதை காட்டி முந்தின நிலையை பார்க்கணும், பிந்தின நிலை அற்புதமாக இருக்க வைப்பார். எது நடந்தாலும் அதற்கு பின்னணியில் ஒரு பெரிய நன்மை இருக்கிறது என்பதுதான் சத்தியம். தற்காலிகமான ஒரு போஸ்ட், ஒரு சாய்மானத்தை காற்று போல வந்து இல்லாமல் போய்விட்டால் பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், கலங்காதீர்கள், கொஞ்சம் பொறுத்திருங்கள். பெர்மனெண்ட்டான போஸ்ட், நிரந்தரமான சாய்மானம் தரப்போகிறார். அதுதான் அவருடைய திட்டம். ஜெபிக்கலாம். தகப்பனே, வாழ்வில் புயல் போல வந்து சில காரியங்களை, நன்மைகளை இல்லாமற் போனது ஏன் தெரியவில்லை. அதற்குள் வழியை வைத்திருக்கிறவர் சகலத்தை மீட்டு தருவேன். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நீரே எங்களுக்கு வழி, சத்தியம், ஜீவன், இது போதும், பிடித்து கொண்டோம், வாழ வைப்பீர், கரை சேர்ப்பீர். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு சுழல் காற்றோ பெருங்காற்றோ, இதோ கரங்களை நீட்டுகிறேன் தகப்பனை, பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் என் கரங்களை பிடித்து கொண்டார். இனி எது வந்தால் எனக்கென்ன? இந்த சிந்தனையில் தினமும் வாழ்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.